அண்மை செய்தி. திருநெல்வேலி காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் குறித்து 3 பெண்களிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, இந்த விசாரணை குறித்தான விவரங்கள். வணக்கம் சுபா. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள கலைச்சுத்துப்புதூரைச் சேர்ந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் இவர் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி அவரது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் இறந்து கிடந்தார். இந்த வழக்கினை நெல்லை தனிப்படையினர் துவக்கத்தில் விசாரணை நடத்தினர். இதில் ஜெயக்குமார் தனசிங் அவரது கைப்பட எழுதியதாக கிடைத்த கடிதத்தில் அரசியல் பிரமுகர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றதால் அது குறித்து விசாரணை நடத்தினர். எனினும் ஜெயக்குமார் எப்படி இருந்தார் என எந்த துப்பும் தொடங்கவில்லை. இதன் காரணமாக இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. ஜெயக்குமார் தனசிங் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அரசியல் பிரமுகர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் தீவிரமாக விசாரணை நடத்தினர். கடந்த ஜூன் மாதம் 2வது வாரத்தில் 175 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் பாளை பெருமாள்புரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் கடந்த ஜூன் மாதம் 3வது வாரத்தில் இருந்தே தினமும் சுமார் 3 முதல் 4 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தி அவர்களின் வாக்குமூலத்தை போலீசார் வீடியோவில் பதிவேற்றம் செய்தனர். சுமார் இதுவரை 140 பேரிடம் ஆஜராகியுள்ளனர். அவர்களிடமிருந்து போலீசார் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். இந்நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக ஜெயக்குமாரின் உறவுக்காரான 2 பெண்கள் திசையன்விளை உட்பட 3 பெண்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பினர். 3 பெண்களும் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். அங்கிருந்து அவர்களிடம் சுமார் 2 மணி நேரம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை முழுவதும் போலீசார் வீடியோவில் வழக்கு பதிவு செய்து வந்தனர். இந்த 3 பெண்களில் ஒரு இளம் பெண்ணிடம் ஜெயக்குமார் மற்றும் தொழிலதிபர் ஆகியோர் நட்பு ரீதியாக கடந்த சில ஆண்டுகளுக்கு நெருக்கமாக பழகியதால் அவர்களுக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டதாக தகவல் தெரிகிறது. இதன் எதிரொலியாக கூட ஜெயக்குமார் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என சிபிசிஐடி போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. போலீசார் வட்டாரங்கள் இது குறித்து மேற்கொண்டு தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக தற்போது இவ்வழக்கு சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.